தினமணி டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நடிகர் ராம் சரண் நடிப்பில் உருவான பெத்தி திரைப்படம் தான் திரையரங்கில் வெளியே இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். பெத்தி பெத்தின்றது வந்து பெத்தின்ற பேர் காரணம் என்னன்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய க்யூரியஸாக இருந்துச்சு. ஆனால் பெத்தின்றது ஒன்றும் இல்லை, ராம் சரணோட பேர் தான். அந்த படத்தில் ராம் சரண் வந்து பெத்தின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. படத்தோட ஆரம்பத்திலே வந்து ஒரு பெத்திக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ரொமோஷனே இருக்குது. ஊரில் இருக்க எல்லாருமே பெத்தி மாதிரி இருக்கணும், நான் பெத்தி மாதிரி கிரிக்கெட் விளாடணும், பெத்தி மாதிரி ரன்னராக இருக்கணும், பெத்தி தான் எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்மேன். இப்படி வந்து பெத்திக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருக்குது. யார் இந்த பெத்தின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிகிட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து பெத்தி என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா, இந்த கதை வந்து 2016 2014 அப்படி நடந்துட்டு இருக்கு. திரும்ப கட் பண்ண பெத்தி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா 1992 93 அப்படியே கதை வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பெத்தி வந்து ஊருக்குள்ளே வந்து ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு ஆள். அவர் வந்து வேலை செய்கிறதுக்கு அவரோட அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு அவர் வந்து இங்கே விஜயநகரம்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஒரு ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே வந்து கூலி தொழிலாளியாக வந்து கரும்பு ஆலைகளில் சக்கரைப்பாக எடுக்கிற இந்த வேலையில் இருக்கு இல்லையா, அதில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலுமே வந்து பெத்தி வந்து ரொம்ப நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் வந்து எந்நேரமாக பீடி பிடிச்சிட்டு உடம்ப சரியாக பார்த்துக்கலனா கூட அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக கிரிக்கெட் விளாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதனால என்னன்னா, இவங்க வேலை செய்கிற விஜயநகரம்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே பெத்தியை வந்து கூலிக்கு, அதாவது ஐபிஎல் ஏலம் எடுக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க டீமில் எடுத்து பேட்டிங் ஆட வைக்கிறாங்க. வந்து பிரமாதமாக விளாடுறாரு. பிரமாதம்னா வைபவ் சூரியவன்ஷி அந்த ஆட்டத்தை பார்த்தா, அப்புறம் நான் வேணால் வந்து ஆர்ஆரில் வந்து 1-1 ஆடுறேன், நீங்கள் ஓப்பனிங் ஆடுங்க அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு கையும் காலும் பேட்டு எதை தூக்கி பேட்டுன்னு ஒன்று இருந்தாலே போதும், எங்கே வேணாலும் எவ்வளோ வேணால் 6 அடிப்பேன்னு அடித்து தள்ளுறாரு. அந்த ஷார்ட்லேயே ஃபஸ்ட்டே காமிக்கிறாங்க, பெத்தி 6 அடித்தா 3 கிலோமீட்டர் வரையும் போகும்னு சொல்லி. சரி, தெலுங்கு படம் அது அப்படி தான் இருக்கும், அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை இந்த கதையில். பட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெத்தி, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நல்லா கிரிக்கெட் விளாண்டுட்டு ஒரு பெத்தி ஒரு பக்கம். சேம் டைம் வந்து பெத்தி வந்து என்னதான் இந்த ஊர்க்காரங்களுக்காக விளையாண்டாலுமே அவர் வந்து ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர், அதனால தான் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். அதனாலேயே அங்கே இருக்க மக்கள் மேலே, அதாவது அங்கேருந்து ஒரு செல்வந்தர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இவன் என்ன இருந்தாலும் வந்து ஒரு மலை கிராமவாசி தானே, இவன் என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்காரனாக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இலக்காரமாகவே இருக்கும். அதே நேரம் அந்த ஊரில், அந்த மலை கிராமத்தில் வந்து ரயில் ஒன்று போயிட்டுருக்கும். பட் அந்த ஊரில் மட்டும் ராம் சரணோட ஊரில் மட்டும், பெத்தியோட ஊரில் மட்டும் அந்த வண்டி நிற்காது. அதுக்காக 30 வருஷமாக வந்து ஒருத்தர் போராடிட்டு இருப்பார். ஆனாலுமே வந்து நிற்காம போயிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த ஊருக்கு ஒரு பேரும் கிடையாது, இந்த மக்களுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. அவங்களுக்காக எதுக்கு ட்ரெயின் நிற்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சேம் டைம் இங்கே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்க பெத்திக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அவமானம் நடக்குது. அவமானம் நடக்கும்போது கிரிக்கெட்டே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சேம் டைம் அவர் பிறந்து வளர்ந்த ஊர் போக்குவரத்துனா என்னன்னே தெரியாமல் காலையில் நடந்தால் நைட்டு தான் போய் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு மலை கிராமத்தில் இருக்கிறாங்க. அங்கே எப்படியாவது இந்த ட்ரெயினை நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லி அங்கே ஒரு போராட்டத்தையும் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த போராட்டம் என்னாச்சு, கிரிக்கெட்டை விட்டு பெத்தி வேறு எந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா திரும்ப வந்து அந்த ஊருக்கு இதனால் நல்லா செய்ய முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றது அந்த பெத்தியோட ஒன்லைன். இயக்குனர் புஜ்ஜிபாபு சனா வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்தோட ஒன்லைனாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவனோட விளையாட்டு திறமையால், அவனோட அந்த நாள் கிடைக்கிற வெற்றியால் அவன் ஊருக்காக ஏதாவது செய்ய முடியுமா, இல்லை அவன் ஊருக்கு அவனால் ஏதாவது கண்டிப்பாக செய்ய முடியும், அதுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது அப்படின்ற இந்த ஒன்லைனை வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து எழுதியிருக்காரு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, பெத்தி யாருன்ற ஒரு கியூரியாசிட்டி, அப்புறம் பெத்தி வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர்னு தெரிஞ்சிருது. சேம் டைம் வந்து பெத்தியோட ஊரில் அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு வந்து நடிகர் ஜெகதி பாபு சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து அவர் வந்து இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்காக 30 வருஷமாக என்னென்ன போராட்டங்களை தினமும் வருவார். அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகும், சிவப்பு கொடியை காட்டுவார், ட்ரெயின் நிற்காது போயிட்டே இருக்கும். புதுசாக வேலைக்கு செய்கிற ட்ரெயினில் வேலை செய்கிற லோக்கோ பைலட் கூட யார் என்னன்னு தெரியாது, அவங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, நீ அந்த ஊருக்கு அந்த மலை கிராமத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒருத்தன் வந்து இந்த டைமுக்கு கரெக்டாக வந்து சிவப்பு கொடியை காட்டி நின்றுருப்பான், வண்டி நிப்பாட்டாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்கன்னு. கடந்த 30 வருஷமாக அந்த ட்ரெயினுக்கு வர லோக்கோ பைலட் எல்லாருக்குமே அந்த தகவல் பரிமாறப்பட்டுட்டே இருக்கும். ஆனால் யாருமே அங்கே ட்ரெயின் நிப்பாட்ட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த முயற்சியை நடிகர் ஜெகதி பாபு விட மாட்டார். இந்த ஜெகதி பாபுவோட எமோஷனல் போராட்டங்கள் ஒரு பக்கம், சேம் டைம் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கக்கூடிய ராம் சரனுடைய இன்னொரு வேரியேஷன் ஒரு பக்கம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபன் அண்ட் ஒரு எமோஷனலாக வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் வந்து என்ன ஆயிருதுன்னா, படத்தோட அந்த ஸ்போர்ட்ஸ் மென்டாலிட்டியாக இருக்கட்டும், இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே மாறும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் அடுத்து வந்து ஒரு குஸ்திக்குள்ளே அவர் போகிறார் ராம் சரண். இந்த குஸ்திக்குள்ளே போகும்போது என்னன்னா, குஸ்தி பாடியாக வந்து பிரமாதமாக இருக்கார் ராம் சரண். வந்து அவரோட ஆக்டிங்காக பாடி வைஸ் அண்ட் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸை நான் வந்து குறைய சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அந்த எந்த சீனை நடித்தாலும் அந்த சீனை ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ப்ளஸ் வந்து அந்த ஸ்டேஜிங் பண்ணுற போதே வந்து இவருக்காக எடுக்கப்பட்ட சீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து படத்தில் 2 வரையுமே கதை ஒரு ஓகேவான கதை தான். பட் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரொம்ப சோர்வு. அந்த புவர் ஸ்க்ரீன் பிளேலாம் என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 6 நிமிஷம் அந்த படம். அது ஒரு இந்த டைம் டியூரேஷனே வந்து நம்மளை வந்து ரொம்ப சோர்வு இழுத்துட்டே போகுது. ஒரு நல்ல சீன் வரும், டக்குன்னு கட் பண்ணால்
நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கிரிஞ்சு சீன். இதுவரையும் நம்ம பார்க்காத சீன்லாம் கிடையாது. தெலுங்குல ஆல்ரெடி நிறைய படங்களை பார்த்துருப்போம், நிறைய கமர்ஷியல் படங்களில் பார்த்து அதே சில உப்மா சீன்கள்லாம் அப்படி இப்படி வச்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு இது இழுக்கிறங்காட்டி இது ஒன்றும் புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் கிடையாது. ரெண்டாவது இந்த மாதிரி கதைகள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து இந்த ரைட்டிங் வந்து தோண வச்சிருது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மைனஸாகவும் மாறிடுச்சு. ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ராம் சரணோட ஆக்டிங் தான். ராம் சரண் வந்து எங்கேயுமே தன்னோட சீன்ஸை வந்து எந்த இடத்துலையும் விடலை. ஒரு ஜாலியான ஒரு ஆளை காட்டும் போதும் ரொம்ப ஜாலியாக அவர் அங்கே வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. கட் பண்ணால் நல்ல கிரிக்கெட் பிளேயராக காட்டும் போதும் நல்லா பண்ணுறாரு. திரும்ப வந்து அவர் குஸ்தி பயில்வானா ஒரு மாறணும், சண்டை போடணும், அவன் உண்மையிலே வந்து இப்போ நான் தன்னுடைய மக்களுக்கு தான் இருக்கேன்ற ஒரு எண்ணத்தை விதைக்கணுன்ற இடத்துலையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போதும் அங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது, அங்கேயுமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட சைடு வந்து எந்த விதத்துலையுமே தப்பு சொல்லவே முடியாது. சேம் டைம் வந்து மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மானும் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அந்த சிக்கிரி பாடலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ட்ரோவில் ஒரு சீன் வரும், அந்த எமோஷனல் பிளாட்டாக இருக்கட்டும், கட் பண்ணால் அந்த கிளைமேக்ஸ் வரையும் அவரோட அந்த பிஜிஎம் ஒர்க்கு, அந்த சின்ன சின்ன ஆர்ஆர்ஸு, அப்புறம் அந்த பாட்டுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த படத்தை ரைட்டிங்காக அந்த படம் வந்து பெரிய எமோஷனலாக இல்லை. பட் அந்த எமோஷனலாக இல்லாத விஷயத்தை கூட தன்னோட மியூசிக்கில் வந்து ரஹ்மான் வந்து பல இடங்களில் வந்து மாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அதில் வெற்றியும் பெற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து படத்தோட ப்ளஸ்ஸு. அதாவது ஒரு கதையாக ஓகே, ராம் சரண் ஆக்டிங் பிரச்சனை இல்லை, ரஹ்மான் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொண்டு வந்துட்டார், இதெல்லாம் ஒரு இதாக இருக்குது. பட் மைனஸ் என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரீன் பிளே மேட்டர் தான். அதில் கொஞ்சம் இவங்க கோட்டை விட்டங்காட்டி இந்த மொத்த படமே வந்து இது சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் கூட அது எங்கேயோ ஜவாக இழுத்துட்டு போய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு பிம்பத்தை கொடுத்துருச்சு. அப்புறம் நடிகை ஜான்வி கபூர் வந்து எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னே தெரில. பிகாஸ் அவங்க ரொம்ப நல்லா நடிகை, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரமாதமாக நடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்கக்கூடிய ஆள். ஆனாலும் இந்த கமர்ஷியல் படங்கள் என்ன திரும்ப பண்ணுறாங்கன்னா ரொம்ப மசாலாவாக ரொம்ப கிளாமராக அவங்களை காட்டணுன்றங்காட்டி இந்த படமே 90s நடக்குது. அவங்களே ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு ஒரு ஊருக்குள்ளே கிராமத்தில் ஒரு ஊருக்குள்ளே இருக்காங்க. 90ஸ்னா தெரியும்ல எப்படி இருப்பாங்க, பெண்கள் பாவாடை தாவணியெல்லாம் அணிஞ்சிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஜான்வி கபூர் ஒரு 70% காட்சியில் வந்து தாவணி இல்லாமல் வெறும் அவங்க வந்து ப்ளவுஸோட மட்டும்தான் வர மாதிரி, இப்படியே இந்த மாதிரியான திரும்ப அந்த பழைய காலத்து அந்த கிளாமராக காட்டணும், ரசிகர்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்றங்காட்டி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்றைக்கோ வந்து அந்த நார்மலைஸ் பண்ணிட்டு வந்தது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவே ரொம்ப ஜான்வி கபூரை பார்க்கும்போது சரி ஒரு சீனில் வைக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி தொடர்ந்து படம் முழுக்க நீங்கள் திரும்ப காட்டுறது வந்து ஜான்வி கபூரை திரும்ப ஒரு கிளாமர் மெட்டீரியல் மட்டும்தான், ஒரு ஹீரோயினுக்கு கிளாமர் மெட்டீரியல் இருந்தால் போதும், ஆக்டிங் ஒன்றும் தேவையில்லை, அவங்களுக்குன்னு எழுதக்கூடிய ரைட்டிங் போர்ஷன்ஸும் தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு மேட்டரை வந்து டேரக்டர் வச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா இந்த படத்தோட ஆரம்பத்தில் ராம் சரண் வந்து ஜான்வி வந்து பார்க்குறாரு, பார்த்து ரொம்ப அழகில் மயங்கி இவளை எப்படியாவது வந்து கட்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, இல்லை ஒரு முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி ஒரு இருட்டு நேரத்தில் கரண்ட் போன சமயத்தில் வந்து ஜான்விக்கு அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தி முத்தமும் கொடுத்துட்றாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஆனால் ஜான்விக்கு யார் பண்ணதுன்னு தெரில. ஒரு கட்டத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ராம் சரணே சொல்கிறார், ஆமாம் நான் தான் பண்ணேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். பட் வந்து டேரக்டர் என்ன சொல்ல வைக்கிறாருன்னா, நான் வந்து ஒரு மலைப்பிரதேசத்துலேருந்து வரேன், எனக்கு வந்து காதல் எப்படி தான் சொல்ல வரும் அப்படின்றத, அதாவது பொண்ணு மேலே நடக்கிற அபியூஸை அங்கே வந்து ஒரு நார்மலைஸே பண்ணுறாரு டேரக்டர். சரி இது ஒன்றும் தப்பு இல்லை, அவன் கிராமத்தை அவங்க மலையிலேருந்து காட்டுக்குள்ளேருந்து வந்தான்னா அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது அவனோட காதல் அப்படின்றத வந்து நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த மாதிரியான போர் ரைட்டிங் திரும்ப வந்து இந்த கமர்ஷியல் படங்களில் சரி செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்குல்ல, அதெல்லாம் சரி செய்யாமையே அது திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய பலவீனம். இந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் இந்த படம் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக வருதா, இல்லை வந்து ஒரு நல்ல உப்மா கமர்ஷியல் படமாக இருக்கான்னு சொல்லி நிறைய கேள்விகள் வருது இல்லையா? அந்த கேள்விகள் இந்த மாதிரி காட்சிகள்லாம் தான் வந்து அந்த நல்ல காட்சிகளோடு கெடுத்து விட்டுருது. அப்புறம் சொல்ல போனால் இன்னொரு வந்து இந்த படத்தோட ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு ஒரு மூமெண்ட் இருக்குது. பட் என்னன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வச்சு நம்ம கிரிக்கெட் வச்சு போயிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வச்சு போயிருந்தாலோ இன்னுமே ஆடியன்ஸுக்கு ரொம்ப கிரிப்பிங்காக இருந்திருக்கும். ஓகே, அதோட அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக அவன் என்னென்ன ஒரு ஹீரோ வந்து என்ன கஷ்டப்படுறான், இல்லை அவன் வந்து ஒரு மலை கிராமத்துலேருந்து வரான், கீழே வந்து பணம் படைத்தவர்கள் இருக்காங்க, இவனுக்கு இருக்க தூரம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கலாம். பைசனில் கூட அதான் பண்ணியிருப்பாங்க. பட் இது 2-3 ஸ்போர்ட்ஸ் மாற ராம் சரண் வந்து ஒரு அல்ட்ராடினரியான ஒரு மேன், அவன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஏன்னா ஸ்டாமினா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியே தான், அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நம்மளால கொடுக்க வைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு ஸ்போர்ட்ஸ் பர்சனில். இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, ஒரு கேம் நல்லா வருதுன்னா நீங்கள் அதில் நீங்கள் ஷைன் ஆகிறது வேறு. பட் என்னால் நான் என்ன ஆட்டம் வேணாலும் ஆடுவேன், நான் காட்டுக்குள்ளேருந்து வந்தங்காட்டி நான் ஒரு பழங்குடின்றங்காட்டி நான் எதை வேணாலும் ஈஸியாக கற்றுக்குவேன்ற ஒரு மூணு இருக்குல்ல, அதுவே இது ரொம்ப ராங்கான, அதாவது நம்ம நம்பக்கூடிய இல்லாத மாதிரி பண்ணிடுச்சு. இப்போ சிஜிஏ ஒர்க்கும் நிறைய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து அந்த ஊரை காட்டுற இடமா இருக்கட்டும், ட்ரெயின் வந்து போகிறதா, ட்ரெயின் வந்து சல்லுன்னு போகுது. பேசிக் நாலேஜ் என்னன்னா மலையில் ஏதாவது நம்ம மலையில் ட்ரெயின் போகிறனாலே ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே போகாது. ஆனால் அது நிறைய ப்ராப்ளம் வரும், அது அதிர்வு கொடுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? பட் இதெல்லாமே வந்து ரைட்டிங்லேயே வந்து நீங்கள் அதை கொண்டு வந்து நீங்கள் பண்ணும்போது
ஆடியன்ஸ் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின்லாம் காட்டுக்குள்ளே தான் போகுது அந்த ட்ரெயினை, அது நிற்காம இவங்க ஊர் நிற்காம சரசரன்னு போகுதுன்றப்போ அங்கேயே நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயிண்ட் ஆகுது. என்ன பண்ணுறாங்க இவங்க, ஏதோ கமர்ஷியல் படம் மக்களுக்கு எதாவது எடுத்து கொடுத்தாலும் வந்து அவன் டக்குன்னு நம்பிடுவான் அப்படின்ற மாதிரி எழுதுன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த கதை வந்து ஓகே தான். இந்த கதை வந்து இந்த ஒன்லைனாக நம்ம சொல்ல போனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவன் தன் ஊருக்காக தன்னுடைய ஊர் ஒரு போக்குவரத்துன்றது சாதாரண போக்குவரத்து கிடையாது. அங்கே ஒரு நாள் முழுக்க நடக்கிற ஒரு ஏரியாவை ஒரு அரை மணி நேரத்தில் கடந்துடலாம் ஒரு ட்ரெயினில். அந்த ட்ரெயின் ஏன் நிற்க மாட்டேங்குது, நானுங்களும் இங்கே ஒரு 1500 குடும்பம் இருக்கணும், ஏன் நிற்க மாட்டேங்குது, எங்களுக்கு ஒரு வேணும் இல்லை, எங்களை அரசு வந்து எங்களையும் கவனிக்கணும்ல. 130 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் கோல்டு மெடல் வாங்குறது வந்து 2-3 பேர் தான் ஒலிம்பிக்ஸில். ஏன் அவ்வளோ பேர் இல்லையா, நம்ம இவ்வளோ மக்கள் தொகை வச்சுருக்கோம், பட் கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ஒரு 2-3 கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு தான் நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே இன்னொரு மேட்டர் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாகவே பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய 18,000 கிராமங்கள் வந்து இந்தியாவில் வந்து இவங்களே வந்து இந்திய நாட்டுக்காரங்களா இல்லையான்ற அளவுக்கு தான் இருக்குது. பல பேருக்கு அந்த அடையாளமே இல்லை. அப்புறங்க நீ போய் அவனை கூட்டு போய் கோல்டு மெடல் வாங்க வைக்கிற அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் வந்து நல்லா எழுப்பியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த புவர் பிளேவா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் சொதப்பணங்காட்டி ஓவராலாக வந்து ஒரு ஆவரேஜ். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரகத்தோடவே இந்த படம் நின்றுச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா தினமணி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.